வணக்கம். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த திரு கௌரி சங்கர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்னைக்கு முதல் செய்தியாக இந்தியா தலையீடு இல்லாமல் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கார். கடந்த 2 நாட்கள் அவர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். பல கூட்டங்களில் பேசிகிட்டு இருக்கார். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இதற்கு முந்தைய நாள் நடந்த ஒரு கருத்தரங்கில் பேசும்போது தமிழகத்திலிருந்து எங்களுக்கு தேவை உணர்ச்சிகள் இல்லை, உதவிகள் கூட இல்லை, அதுக்காக நான் உதவிகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், மத்திய அரசிடம் உந்துதல் கொடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்தியாவினுடைய தலையீடு இல்லாமல் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்றார். அப்போ விக்னேஸ்வரன் ஒட்டுமொத்தமாக என்ன தகவலை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் மத்திய அரசுக்கும் சொல்ல விரும்புகிறார் நினைக்கிறீங்க? அவர் குழப்புறாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதாவது யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சிக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணும் பொழுது இலங்கைக்கு பலவிதமான உதவிகளை செய்து நம்முடைய தமிழர்கள், அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1.5 லட்சம் பேர்கள் சுட்டு வீழ்த்தினார் இவர் ராஜபக்ஷே. அதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் எந்த விதமான ஒரு இதுவும் கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு ரேடர் கொடுத்ததில் இருந்து ஆயுதங்கள் கொடுத்தது வரைக்கும் அனைத்து பொருள்களும் சப்ளை பண்ணி அந்த மிலிட்ரிக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு 1.5 லட்சம் பேர் இறந்தாங்க. நீங்கள் 12 கோடி மக்கள் உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இங்கு உள்ள தமிழர்களுக்கு இருக்கிறது. அது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அது நீங்கள் யாரும் அந்த உதவி செய்ய வராதீங்கன்னு சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழர்களுக்கு உண்டு. அதே மாதிரி இலங்கையில் இப்போ மிஞ்சி உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அது இல்லாமல் இல்லை. அதில் மத்திய சர்க்கார் மிக கவனமாக ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் சர்க்கார் செய்தது மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தமிழனாக பிறந்த தமிழனுக்கும் அந்த கடமை இருக்கிறது என்றுதான் என்னுடைய. தமிழனாக பிறந்தவர்களுக்கும் இன்னொரு தமிழனை உதவுவதற்கான அவசியம் இருக்கிறது. உதவுவதை யாரும் தடுக்க முடியாதுன்னு கௌரி சங்கர் சொல்றார். ஆனால் நாங்கள் ஒரு 1.5 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு மத்தியில் இருக்கிறோம், அதனால இங்கே நீங்க பேசக்கூடியது கவனத்தோடு பேசுவது நல்லது அப்படின்னு ஒரு வேண்டுகோளாகவும் விக்னேஸ்வரன் வைக்கிறாரு. இன்றைக்கு இந்தியாவோட தலையீடு இல்லாமல் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயத்தை இந்தியாவிடம் எதிர்பார்க்கிறார். அவரது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பூர்த்தியாகவில்லை இல்லை, எதிர்பார்ப்பை உறுதிப்படுத்துகிறார், அழுத்தம் தெரிவிக்கிறார். அவருடைய கவலைகள் மிக நியாயமானது. சில இலங்கையில் போய் இருந்தால்தான் இலங்கையில் உண்மையில் என்ன நிலைமை நடக்கிறது என்று தெரியும். அது ஒரு முள்ளு மேலே போடப்பட்ட ஒரு சேலை மாதிரி. அதை ரொம்ப எந்த பாதிப்பும் இல்லாமல் கட்டாயமாக எடுத்தாக வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்ஷ 100கணக்கான உறுதிமொழிகள் கொடுத்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகவும் ஒரு கடுமையான சூழ்நிலையில் தான் வாழுகிறார்கள் என்பதை இவர் வெளிப்படையாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உறக்க பேசாதீர்கள், உங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எங்களுக்கு லாபம் இல்லை, உதவிகள் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே பயம் தழுவிய சூழ்நிலை இருக்கிறதாக தெரிகிறது. எனவே இதை பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிகமான பேச்சு இல்லாமல் ஆனால் அதிகமான செயல்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய டீமை அனுப்பிச்சோம், அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம். முரளிதர் ராவ் போன்ற எங்களுடைய தலைவர்கள் போய் சரியான விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இப்போ 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை கூட எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்றாரு, ஆனால் அதையாவது செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதையாவது செய்யுங்கள் என்கின்ற நிலைமையிலே அங்கே நிலைமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இலங்கை தமிழர்களை தர்ம சங்கடமான சூழ்நிலையை கொண்டு விடாமல் அதிகமாக அவர்களுக்கு செய்வதற்கு என்ன முயற்சிகள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் இலங்கைக்கு வந்தால்தான் ஓட்டுரிமை கிடைக்கும், அதன் மூலமாகத்தான் தமிழர்களுக்கு பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் கிடைக்கும் என்ற சூழ்நிலை இருப்பதற்கு அறைகோல் விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் இருந்து போவதற்கான சூழ்நிலை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த கான்ஃப்ளிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் பயத்தினுடைய அடிப்படையில் இயல்பையிலே ஒரு மாநில முதல்வராக வாழ்ந்து இருப்பவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சட்டப்பூர்வமான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்கின்ற பயத்தை அவர் வெளியே தெரிவித்திருக்கிறார். எனவே இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக இன்றைக்கு கூட மீனவர்களை
விடுதலை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி செய்கிறது. ஏன்னா இப்படி ஒரு டிப்ளமேட்டிக் சோர்சஸில் எவ்வளவு தூரத்துக்கு புத்திசாலித்தனமாக அதிகமான செயல்பாடுகளோடு குறைந்த பேச்சு, அந்த பேச்சுமே அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். என்பதை செய்வது தான் தமிழக கட்சிகளுக்கு நியாயம் என்பதை செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆர்ப்பாட்டம் இல்லாத பேச்சால் ஆக்கப்பூர்வ நடவடிக்கையில் பாரதிய ஜனதா ஈடுபடுகிறது. மற்ற அரசியல் கட்சிகள் அதிக பேச்சுக்கள் ஆர்ப்பாட்டம் ஈடுபடுறாங்கன்னு எஸ்.ஆர். சேகர் சொல்றாரு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. இப்போது ஒரு பிரதர் சொன்னார், இப்போ நம்ம இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 1,00,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்கள். இதே மாதிரி பிரிட்டனில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, அதுலேயும் அரசியலில் இருக்குது. உங்களுக்கு வந்தா அவன் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தான், ஏற்கனவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஏற்கனவே தென்னந்தோப்பு இருந்தது, ஏற்கனவே ரப்பர் தோட்டம் இருந்தது. இதெல்லாம் திருப்பி கொடுக்கறதற்கு ராஜபக்ச அரசு உறுதி கொடுக்க வேண்டும். உறுதி கொடுத்தா தான் அவங்க இங்கே வர முடியும், இல்லைன்னா இங்கே வந்து பிச்சை எடுக்க முடியாது. அவன் இப்போ போய் செட்டில் ஆகி வசதியாக இருக்கிறான், அவன் இன்ஜினியராக இருக்கான், டாக்டராக இருக்கிறான், என்னென்னமோ படித்து அவங்கவுங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காங்க. அகதிகளாக இருக்கிறவங்க வெளிநாடுகள் வந்து ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் திரும்ப வாங்க, ஓட்டு போடுங்க, எங்களுக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொன்னால் நாளைக்கு என்ன ஆகிடும்? இப்போ நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தமிழக பாராளுமன்ற லங்கையில் சொல்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாகி போயிடுச்சு. காரணம், ஓட்டு போடுறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாரும் வெளியே போயிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டான். 1,50,000 பேர் செத்து போயிட்டாங்க, மீதி பேர் வெளியே போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திரும்பி வந்தால் இவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த பட்டா லேண்டு, விவசாயம் பண்ணிட்டு இருந்த லேண்டு, தென்னந்தோப்பு வச்சிருந்த லேண்டு, விவசாயம் பண்ண வியாபாரம் பண்ண தளங்கள்லாம் திருப்பி கொடுப்பாரா ராஜபக்சே? ஏன்னா அங்கே பூரா சிங்களர்களை கொண்டு வந்து அவர் குடியிருப்பு செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில் சிங்களர்களை கொண்டு, புத்த பிட்சுகளை கொண்டு வந்து குடியிருப்பு வைத்து கொண்டு இருக்கிறார். ஈவன் முஸ்லீம்கள் வாழ்ந்த இடத்துலேயே வந்து அவங்க குடியிருப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இப்போ நம்ம ஒரு 5,000 கோடி கொடுத்தோம், காங்கிரஸ் சர்க்கார் ஒரு 5,000 கோடி கொடுத்து, அதில் வந்து தமிழர்களுக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட் அவர் செய்யவே இல்லை. வீடு கட்டுறேங்கிறாரு. நம்ம இங்கேருந்து பிரதிநிதிகள்லாம் போனாங்க, ஒரு 10-20 வீடு கட்டினாரு. 5,000 கோடி கொடுத்த அளவுக்கு அங்கே எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. இப்போ தான் ரயில் விட்டுருக்கேங்கிறாரு. ஏற்கனவே இருந்த தண்டவாளத்து மேலே இப்போ ரயில் விட்டுருக்காரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் புதிய பிரச்சனை பண்ணல. இந்த வீடு கட்டுறத பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்தோன்னா சுஷ்மா ஸ்வராஜ் போய் அதற்கான நிலம் கையகப்படுத்தி வீடுகள் 50,000 வீடுகள் கட்டுவதற்கான வேலைகள் இப்போ தான் துவக்கப்பட்டிருக்கிறது. அது 5,000 கோடி கொடுத்து எப்போ? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கட்டணம் சொல்றாங்களே தவிர கட்டி முடித்த பாடில்லை, அலாட்மெண்ட் செய்த பாடு. அதுவுமே விக்னேஸ்வரனோட கோரிக்கையில் இருக்கு. அதாவது விரைவுபடுத்தப்படக்கூடிய சிங்களமயமாக்கல், பல்வேறு குடியிருப்புகள், குறிப்பாக காணிகள், இந்த விவசாய பூமிகளை ராணுவம் தங்கள் வசம் எடுத்துருச்சு, எங்கள் பூமி எடுத்து எங்களோட விதைத்து எங்களுக்கே காசாக விற்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கு நடக்கக்கூடிய இந்த விரைவான சிங்களமயமாக்கலுக்கு எதிரான இல்லது அதை தடுப்பதற்கான போதிய உந்துதல் மத்திய அரசு இருந்து இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது நீங்க எப்படி எடுத்துக்க? இல்லை, இது 100% வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி. ஏன்னா ஆட்சிக்கு வந்து 5 மாதங்கள் ஆகிறது. அதற்கு முன்னாலேயே இலங்கை தமிழருடைய போராட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறை பார்த்தோம்னால் ஆரம்ப காலத்திலிருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் டெசோலிருந்து நாங்கள் அவர்களோடு நிற்கிறோம், அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போது வந்து இந்த மோடியினுடைய அரசாங்கம், குறிப்பாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் எங்களுடைய டெலிகேஷனும் மிக வலுவான அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அதாவது தனி ஈழம் என்பது அதற்கான ஆதரவு இல்லை. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு முழுவதும் சிங்களர்களுக்கு கொடுக்கக்கூடிய சகல விதமான ரைட்ஸும் கொடுக்கணும். அதற்கு உண்டான வகையிலே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழர்களுக்கு சிங்களர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் அத்தனையோடும் சம சிட்டிசன்ஸாக நடத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளை வலிமையாக செஞ்சிருக்கிறோம். முதல் முறையாக வந்து பிரதமர் பேசி இருக்கிறார். அதை வந்து வெளியுறவுத்துறை மறுத்திருந்தாலும் கூட அல்லது ஊர்ஜிதப்படுத்தாவிட்டாலும் கூட அங்கே சிலோன்லேருந்து வரக்கூடிய செய்திகள் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே நாம் செயல்பாட்டு ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறோம். அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். பேச்சுக்கள் மூலமாக அவர்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறோம். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இலங்கை அதிபர் ராஜபக்சேவோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாகவும் அதைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை பெற்ற மீனவர்களை தமிழக சிறைக்கு மாற்றுவதற்கான சம்மதத்தை ராஜபக்சே தெரிவித்திருப்பதாகவும் செய்தி வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தியை வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தவில்லை. அதே சமயம் நம்பத்தகுந்த ஊடகங்களில் வந்திருக்கிறதாகவும் 2 தரப்பில் செய்தி இருக்குது. நம்ம தமிழக சிறைக்கு அவர்கள் மாற்றுவதற்கான அந்த சம்மதம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை ஒட்டி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழக சிறைக்கு அந்த 5 மீனவர்களை மாற்றுவது அப்படிங்கிற நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசு, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
இந்த 2011 இந்த மீனவர்களை கைது பண்ணி அதுவும் கஞ்சா கடத்துனாங்கன்னு சொல்லி பொய் வழக்கு போட்டு பண்ணதில் இருந்து அந்த குடும்பத்திற்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டே வராங்க. ஏன்னா அவங்க 5 பிள்ளைங்களையும் அவங்க இலங்கையில் பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு 5 குடும்பத்துக்கும் மாதம் இவ்வளவு தொகைன்னு ஒதுக்கி அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வழக்கறிஞர்கள் வைப்பதற்கு முதல்ல ஒரு 2 லட்சம் அனுப்பிச்சாங்க, அப்புறம் ஒரு 5 லட்சம் அனுப்பிச்சாங்க. இப்படி லட்சக்கணக்கான பணம் செலவழித்து நல்ல வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டும் என்பதற்காக பண உதவி செஞ்சிட்ருக்கிறோம். இப்போது அது ஒவ்வொரு 5 குடும்பத்துக்கும் ஆளுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து அந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கும் அந்த வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா நம்மளுடைய தூதரகத்துக்கும் அனுப்பியிருக்கிறது தமிழக சர்க்கார். அந்த மீனவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட அக்கறை கொண்டு இருக்கிறது. நம்முடைய முதல்வர் கூட பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, அது உடனடியாக போனோம். 2010 நம்மளுடைய அக்ரிமெண்ட் இருக்குது, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டு. நம்ம கைதியை அங்கே இருந்தாலும் சரி, அவங்க கைதி இங்கே இருந்தாலும் சரி, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்முடைய கோர்ட்டிலே விசாரணை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த கைதிகளை நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புங்க, தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால் இங்கே வரணும், வந்ததுக்கு பின்னாடி பண்ணலாம். இதில் எனக்கு தம்பி தான் எனக்கு சொல்லணும், சுப்பிரமணிய சுவாமி இதில் தலையிடுறார். ஏன்னா வெளியுறவுத்துறை கூட சொல்லாத நியூஸை சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். எந்த அடிப்படையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு இவங்க என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் என்னுடைய அறிவு கேட்டியவரை எனக்கு தெரியலை. ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் நான் மீனவர்கள்லாம் அனுப்ப சொன்னேன், போட்டெல்லாம் நிறுத்தி வைக்க சொன்னேன். இப்போ அங்கே ஒரு 100கணக்கான போட்டு அங்கே இருக்குது, அது நான் சொல்லி தான் நிறுத்தி வச்சுருக்காரு ராஜபக்ஷே அப்படிங்கிறாரு. இப்போ நான் அவங்களை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர போகிறேன், தூக்கு தண்டனை நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. இன் வாட் கெப்பாசிட்டி அவர் சுப்பிரமணிய சாமி இதை சொல்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் தமிழக பாரதிய ஜனதா தலைவரா, இல்லை அங்கே மத்தியில் தலைவராக இருக்காரா, இல்லை செயற்குள்ள இருக்காரா, ஏற்குள்ள இருக்காரான்னு எனக்கு தெரியல. எந்த அடிப்படையில் சுப்பிரமணிய சுவாமி இந்த அறிக்கைகள் விடுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள. இல்லை, சுப்பிரமணிய சாமியினுடைய நடவடிக்கை பெற்ற பதில் நீங்கள் பின்னா சொல்லலாம். எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இந்திய அரசினுடைய நிலைப்பாடு அங்கே இருக்கக்கூடிய 5 மீனவர்களும் நிரபராதிகள், அவர்கள் தண்டனை செய்யவில்லை, தேர் இன்னசென்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். அப்படி இருக்கிற நிரபராதிகளை கைதிகளாகவே கைதிகளை சிறைமாற்றம் செய்யக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வருவது அரசினுடைய ராஜரீதிய வெற்றியா, அல்லது அவர் நிரபராதிகள் என்று போதிய அழுத்தத்தை கொடுத்து அவர் நிரபராதிகளாக இந்தியாவுக்கு கொண்டு வருவது அரசினுடைய வெற்றியா? அதுக்கு இந்த கோர்ட்டு சொன்னால் வழியே நீங்கள் நிரபராதின்னு கொண்டுட்டு வர முடியாதே. அது வேணும், குற்றவாளின்னு சொன்னதுனால குற்றவாளிங்கிற அடிப்படையில் தான். இல்லை, அப்படியே சொன்னாலும் இலங்கை அதிபருக்கு இருக்கக்கூடிய தனி அதிகாரத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது போன்ற அங்கே சட்டத்திட்டங்கள் கிடையாது. அவர் நினைத்தால் இந்த வழக்கை எடுத்து அவர் பார்வையில் அவர் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் நிரூபிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கு, அவர் அதிபர். அதாவது நிரபராதி என்று நிரூபித்து அவர்கள் இங்கே வருவது வரை இந்த தமிழ்நாட்டில் மீனவர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி, கொந்தளிப்பு அமைதியாக இருக்குமா? ஒன்று. ரெண்டாவது, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய டென்ஷன் என்ன, ஒரீஸ் என்ன, அவர்களுடைய கவலைகள் என்ன, அவர்கள் இலங்கை எதிரிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளை விட பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற இந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்ப்பு அல்லது மருந்து இருந்து விட்டால் நீங்கள் சொல்கிறது ரைட்டு, அது நடக்காது. அது என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆகவே இது ராஜரீகமான தோல்வி இல்லை, இது உண்மையும் சொல்ல போனால் ராஜரீக வெற்றி. ஏனென்றால் முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வருவோம், அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம், அதற்கப்புறம் சட்டப்பூர்வ விஷயங்களை செய்வோம், அதற்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் இந்த எல்லாத்துக்கும் வீட்டோ போடுகின்ற அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு இருக்கிற காரணத்தினால அதை வச்சு செய்யலாம் என்பது விஷயம். ஆனால் இதற்கு முன்னால் இதில் ஐயாவுக்கும் ஒரு பதில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் இதற்கு முன்னாலே இதே கைதை பற்றி என்ன போர் பிரகடனம் செய்தது, மோடி மீது புழுதி வாரி தூற்றியது, மிகப்பெரிய ஸ்லாண்டரிங் அக்யூசேஷன்ஸ் எக்கச்சக்கமாக நடைபெற்றது. கள்ளத்தோணியில் போய் எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் நாம் நல்ல தோணியிலே போய் அனுப்பிச்சாலும் திருப்பி அவங்களை கூட்டு வர முடியாது, கூட்டு வர முடியுமா என்பது தெரியாது. ஆனால் இப்படி வாய் மாலங்களையும் வாய் ஜாலங்களையும் சொன்னவர்கள் மத்தியிலே செயல் ரீதியாக மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை கூட தான் நடத்ததை சொல்ல வேண்டாம் என்கிற வகையில் அதை வெளியுறவுத்துறை ஊர்ஜிதப்படுத்தாமல் மறுக்கவில்லை, ஊர்ஜிதப்படுத்தாத சூழ்நிலை இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் மீது இந்த அரசு கவலை கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் ராஜரீக வெற்றி அவர்களை இந்திய சிறைகளுக்கு மாற்றினால்தான் அவருடைய பாதுகாப்பு உறுதியாகும். ஒன்று. இரண்டாவதாக சுப்பிரமணிய சாமியை பற்றி சொன்னார்கள். சுப்பிரமணிய சாமியை பற்றி அவர் சொல்லுகின்ற கெடுதலை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள், நல்லதை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அவர் வாயிலாக வருகிறது, அவருக்கு ஏதோ சோர்ஸ் இருக்கிறது, அதன் மூலமாக சொல்லுகிறார். இன்றைக்கு முதல்வராக இல்லாதவர் வீட்டிலிருந்து கொண்டு தமிழ்நாட்டை ஆளுகிறார். அவர் அவருக்கு எந்த கெப்பாசிட்டியில் தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் போய் ஆலோசனை பெற்றுக் கொள்கிறார்.
ஆகவே அதற்கெல்லாம் பதில் கிடையாது. ஆக ஏதோ நல்ல விஷயம் நடக்கிறது, இவர் வாயிலாக ஒரு நல்ல விஷயம் வந்து கொண்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாமல் போடுற சுப்பிரமணிய சாமிக்கு என்ன கெப்பாசிட்டிலாம் பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அதுக்காக வீட்டில் இருந்தவங்களாம் ஆள்றாங்கலாம் சொல்லாதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக கடந்த 30 ஆண்டு காலமாக பொதுச் செயலாளராக இருக்கார். அவங்களுக்கு இருக்க இந்த பேசிக் கடமை. அவங்கள நம்பி தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். இப்போ பன்னீர்செல்வத்தை நம்பி ஒன்றும் ஓட்டு போடலை. இப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நம்பிதான் இவ்வளவு மாபெரும் வெற்றி. 39 தொகுதியில் போட்டியிட்டு 37 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்கன்னா அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றி. அந்த வெற்றி பெற்றதை அவங்க சொல்ற ஐடியா படி இந்த கவர்மெண்ட் நடக்கிறதுல எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அந்த விவாதம் செய்வோம். இடைவேளை பெறுவது தலைப்பு பற்றி பேசலாம். இது உங்க விருப்ப செய்திக்கான பகுதி. உங்க விருப்ப செய்தி அந்த 2G முறைகேடு வழக்கில் இறுதி வாதம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்திலேயே எந்த அதிபரும் எந்த ஜனாதிபதியும் எந்த பிரதம மந்திரியும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்பேற்பட்ட ஊழல் நடத்தியது கிடையாது. 1,76,000 கோடி ஊழலுங்கிறது நாட்டே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் ஊழல். திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த ராஜா, கனிமொழி இவங்கெல்லாம் செஞ்சது அந்த ஊழல். அதில் கோர்ட்டில் ஒரு 30,000 கோடி, அதாவது 1,76,000 கோடி இழப்பு பார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 30,000 கோடி ஊழல் செய்ததற்கு தக்க ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டு இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் 209 கோடி கலைஞர் டிவிக்கு பணமாக வழங்கியது வந்திருக்கு. இது எல்லா கேஸெல்லாம் இறுதியாக இந்த ஒரு வழக்கு வருகிறது. இது ஒரு இந்திய நாட்டுக்கு ஒரு மாபெரும் தலைக்குனிவை கொடுத்த ஒரு மாபெரும் ஊழல். அந்த ஊழலினுடைய வழக்கு இறுதிவாதம் வருகிறது. விரைவில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய விருப்ப செய்தி இன்றைக்கி இறுதி தீர்ப்புக்கு பின்னே மின்கட்டண உயர்வுன்னு சொல்லி ஹைகோர்ட் இன்றைக்கி ஒரு ரூலிங் கொடுத்துருக்கு. ஆனால் அதற்கு முன்னால் இந்த மின்கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் இந்த தடவை 15% 30% உயர்த்துவதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்குமுறை ஆணைய கூட்டங்கள் கூட மக்கள் குறையை கேட்பதற்கான விஷயங்களை கூட ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு தான் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் அதை கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை. 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40% மின்வெட்டு ஆனது தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக 2011-14 மின்வெட்டை தீர்ப்போம் என்ற அதிமுகனுடைய அரசாங்கம் மின்வெட்டை அதிகப்படுத்தியிருக்கிறது. கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களில் 50% சிறு குறு தொழில்கள் மூடி இருக்கிறது. தினசரி 15 20 தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. தொழிலாளர்கள் வேலையிழப்பு நடக்கிறது. எந்த விதமான மாற்றம் இல்லை. இது மீட்டருக்கு 60 ரூபாய் வாடகை, அதாவது வெந்த பூண்டில் வேல் பாய்ச்சுவது போல ஒரு விஷயத்துக்கு விலை ஏற்றுவது என்று சொன்னால் அதற்கு சர்வீஸை கூட்டணும், சர்வீஸ் ஜாஸ்தி ஆகணும். அந்த சர்வீஸ் இல்லாமல் மின்சாரம் கிடையாது, மின்வெட்டு இருக்கிறது, சூழல்கள் மோசமாக இருக்கிறது. ஆனால் மின் விலை மட்டும் ஏறிக்கொண்டு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 2013-14 அதிமுக அரசாங்க ஆட்சியில் 3 ரூபா 10 பைசாக்கு கிடைத்த மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு வாங்க வேண்டியதை தனியாரிடம் 11 15 ரூபாய்க்கு வாங்கினது மூலமாக ஏற்பட்ட 3022 கோடி ரூபாய் இழப்பை சரி கட்டுவதற்காக இப்போது ஏற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நஷ்டத்தில் ஏற்படுவதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த ஏற்றத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது. எனவே மின் கட்டண உயர்வு தவிர்க்கப்பட வேண்டியது அநியாயமானது. மின் வெட்டை சரி செய்துவிட்டு பயனாளிகளுக்கும் குறிப்பாக தொழில் முனைவோருக்கும் சரியான தரமான மின்சாரத்தை கொடுத்து விட்டு அடுத்தாப்புல ஏற்றுறதை பற்றி இந்த அரசு முடிவு செய்தால் சரியாக இருக்கும். உங்களுக்கு மறுப்பு செய்தி இருந்தால் பதிவு செய்யலாம். இல்லை, மின்சார கட்டண உயர்வை பற்றி தம்பி ரொம்ப கவலைப்படுறாரு. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்படுகிறாங்க. இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட்டாலும் நாங்கள் கவலைப்பட்டாலும் கவலை தான். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரிந்து இந்த மின்சார உற்பத்தி செய்து கொண்டிருந்த நிறுவனங்களை எல்லாம் துருப்பிடிக்க வச்சுட்டாங்க. அதையெல்லாம் புதுப்பித்து அதையெல்லாம் ஒரு புதிய ப்ராஜெக்ட் மாதிரி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது தமிழக சர்க்காருக்கு. இப்போ கட்டுங்கிறது அவ்வளவு குறைஞ்சி போச்சு. எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் குறைஞ்சி போய் இந்த வருடத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து இனிமேல் மின் குறைப்பு என்பது வரவே வராது. ஆனால் கட்டண உயர்வு என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இதில் உங்களுக்கு ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு ஆசிரியர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 ரூபா 14,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஆசிரியர் இன்றைக்கி 35,000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு அந்த போஸ்ட்டை சொல்கிறேன். ஆசிரியர் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. அது 35,000 ரூபா வாங்குறாரு. ஒரு கிளார்க்கு 4,000 5,000 ரூபா வாங்கிட்டு இருந்த கிளார்க்கு இன்றைக்கி
20-25,000 வாங்குறாங்க. இப்படி வாங்கினா 6th பே கமிஷன்லேருந்து பே ரிவிஷன் நிறையா வந்துருச்சு. இது போக மற்ற விலைவாசிகள் பூரா சாதாரண இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி உற்பத்தி எல்லாம் கூடி போய் விலைவாசிகள் இருக்குது. அதே மாதிரி மின் கட்டண உயர்வு இருக்குது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் விலை 70-75 ரூபாய்க்கு விற்பனையாகுது. உயர்வு மின்வெட்டை சரி செய்ததா? மின்வெட்டை சரி செய்ததா? ஊழலை சரி செய்ததா? ஊழலை சரி செய்ததா? ஏராளமான ஊழல் இருக்கிறது. அது சரி செய்யலையே. திராவிட முன்னேற்ற கழகம் பேமெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை என்று கடனா வச்சுட்டு வெளியே போனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டிச்சு அந்த கடனை. நேரம் இல்லாத காரணத்தில் நம்ம நிறைவு செய்யலாம். இடைவெளி பெறுவர் தலைப்பற்றி பேசுவோம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வேண்டா விருப்பாக செயல்படுகிறார், அப்படி அவர் செயல்படுவது கவலை அளிக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதாவுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுக்கு முதல் கருத்து என்னங்கிறத பதிவு செய்யுங்க, விவாதம் தொடரலாம். இல்லை, இது என்ன தமிழிசை எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை. வேண்டாம். அதாவது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லை எறிஞ்சா என்ன ஆகும்? வீடு உடஞ்சி போயிடும், கண்ணாடி உடஞ்சி போயிடும். மல்லாக்கப்படுத்திட்டு எச்சியை துப்புனா என்ன ஆகும்? மேலே தான் விழுகும். அது மாதிரி தான் எனக்கு இது பொருள் புரிகிறதே தவிர எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. நேற்று 40,000 பேருங்க, 40,000 பேர் இல்லை, ஒரு 12,000 14,000 பேர் த்ரூ அவுட் ஸ்டேட்டு ஊர்வலம் வந்திருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அவர்களை கைது செய்வதாக அழைத்து கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சாயந்தரம் வெளியே விட்டாங்க. இந்த ஊர்வலமே நீங்கள் பார்த்தீங்களா, தம்பி தான் சொல்லணும். ஊர்வலம்னா பொலிட்டிக்கல் ஊர்வலம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு காலையில் 9 மணிக்கு பண்ணுவாங்க, இல்லை 10 மணிக்கு பண்ணுவாங்க, 11 மணிக்கு பண்ணுவாங்க. இது ஆரம்பிக்கிறதே சாயந்தரம் 4 மணிக்கு, இருட்டில் 4 மணி 6 மணிக்கு எதாவது பீச்சில் காற்று வாங்க போகிற மாதிரி. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் நீங்கள் அதை பாருங்கள். மேலே இருந்து எவனா ஒருத்தன் இருட்டில் ஒருத்தன் கல்லை தூக்கி போட்டான், அது தமிழிசை மேலே பட்டுச்சு, இல்லை ராஜா மேலே பட்டுச்சு, இல்லை இலா கணேசன் மேலே பட்டுச்சுன்னா என்ன இது ஆகும்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவானா என்ன ஆகும்? நீங்கள் இவங்க சொல்லுவாங்க எங்கள் கோர்ட்டு அனுமதி கொடுத்தும் அதை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. கோர்ட்டுன்னு சொல்லி சும்மா பயமுறுத்தக்கூடாது. ஏதோ இந்த குழந்தைங்க இருக்குது பாருங்கள், சாப்பிடாத பிள்ளைங்களை பிடிவாதம் பண்ணுற குழந்தைகளை, இதா பூச்சாண்டி வந்துடுவான் சாப்பிடு, இதா முக்கில் நிற்கிறான் பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் பிள்ளைக்கு உணவு விட்டுற மாதிரி. ஏன்னா இருந்தாலும் கோர்ட்டு சொன்னுச்சு 1992 கோர்ட்டு என்ன சொன்னுச்சு? அது உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. நீங்கள் கல்யாண் சிங் அப்போ யூபியுடைய அரசாங்கத்தினுடைய அதான் சொல்ல வரேன் நான், அரசாங்கத்தினுடைய முதல்வராக இருந்தார். அப்போ அவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னுச்சு. என்ன அஃபிடவிட்? நான் பாபர் மசூதியை இடிக்காமல் பாதுகாப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தால் உனக்கு அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு உச்சநீதிமன்றம். கல்யாண் சிங் அஃபிடவிட் கொடுத்தாரு, உத்தரவு கொடுத்தது. ஆனா பாபர் மசூதியை இடிச்சாங்க. அதற்கு பின்னாடி 2000 பேர் இறந்தார்கள் என்ற செய்தி. இவங்க இல்ல நான் பேசுறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. இல்ல நீங்க பேசிட்டு போனா நாங்க அனுமதிக்க முடியும்? அதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. நீங்க அதுக்கு பிறகு பேசுங்க. பர்மிஷன் கொடுத்தோம், ஏன் தடை பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பர்மிஷன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். என்ன நடந்தது? பாபர் மசூதி இடித்தார்கள், அதற்கு பிறகு 2000 பேர் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கு நடந்துவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கையாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தடை விதித்தார்கள், கைது பண்ணார்கள். அந்த கல் என்ன பிரச்சனை? சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. தமிழிசையினுடைய ஸ்டேட்மெண்ட் இவங்க அபிடவிட் கொடுத்திருக்காங்க ஹைகோர்ட்ல. ஏன் பர்மிஷன் கொடுக்கல RSS கூட்டத்துக்குன்னு கேட்டதுக்கு, 3 சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 3 மாத காலத்துக்கு பொறுத்து இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லி இவங்க ஹைகோர்ட்ல கொடுத்திருக்காங்க. இவங்களே கன்வென்ஷன் பண்ணிருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஒன்று. இரண்டாவது, 1925 இருந்து RSS இதே மாதிரி ஊர்வலங்களை இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு செய்து கொண்டு வருகிறது, பல்வேறு ஊர்களை செஞ்சு கொண்டு வருகிறது. நம்ம தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனுடைய பெருமையை உலகெங்கும் பரப்புவதற்காக இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வடக்கத்தி கட்சி என்று சொல்லக்கூடிய RSS தமிழனுடைய பெருமைகளை பண்ணது. அதிமுக பண்ணல, திமுக பண்ணல, RSS செய்கிறது. அதற்காக மிக கட்டுப்பாடான இயக்கம். யூனிஃபார்ம், அவங்க யூனிஃபார்ம், போலீஸினுடைய யூனிஃபார்ம், ராணுவத்தினுடைய யூனிஃபார்ம், ஆகவே இதை போட முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் யூனிஃபார்ம் எத்தனையோ ஆண்டு காலமாக பண்ணியிருக்கிறார்கள். யாரோட யூனிஃபார்மோட அது கொராபரேட் ஆகிறது இல்லை. இருந்தாலும் கூட அதை தடை செய்திருக்கிறார்கள்.
வேண்டுமென்றே தடை செய்திருக்கிறார்கள். அதாவது ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட் அவமதிப்பு செய்திருக்கிறார்கள், அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். எமர்ஜென்சி காலத்தில் செஞ்ச கமிஷன் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்தது. தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் கோர்ட் அவமதிப்பு செய்ததற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். RSS பேரணி பற்றி நீண்ட விவாதங்கள் நிறைய தளங்கள் நடந்துருச்சு. நம்ம அதுக்குள்ள மறுபடியும் போக வேண்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்றாங்க, ராஜாவும் சொல்லியிருக்கிறார். அதற்கான விஷயங்களுக்குள்ள வரலாம். ஏன்னா RSS பேரணி பற்றி நிறைய பேசிட்டோம். அதில் அவர்கள் சொல்வது 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இளைஞர்கள் பெண்களை அணியணியாக இருக்கும் கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்திருக்கிறது. ஏனெனில் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு செயல்படவில்லை, அது முடங்கி கிடக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? கட்சி வளரணும்னு திரு மோடி அவர்கள் நினைத்திருந்தால், அவங்க கட்சி தலைவர், ஆல் இந்தியா தலைவர் நினைத்திருந்தால், இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் மட்டும் ஒருத்தர் மட்டும் இணையமைச்சர் அங்கே இருக்க மாட்டார். இந்த தமிழகத்தில் 17 அமைச்சர்கள் இருந்த இடம், 17 அமைச்சர்கள் கடந்த 10 ஆண்டு காலம் இருந்ததை இப்போ ஒரே ஒரு அமைச்சரை போட்டு வச்சிருக்காங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசுறீங்க, அப்புறம் என்ன பேச வேண்டாங்கிறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க 2% ஓட்டு தாங்க பிஜேபிக்கு. இது எப்படி அரசாங்கம் 2016 அரசாங்கத்தை கைப்பற்றும்? கற்பனையில் கட்சி வளரவே கூடாது. நீங்க இதே MDMKயும் சரி, விஜயகாந்த் கட்சியும் சரி, பாமகவும் சரி, அவர்கள் கட்சியில் சின்னங்கள் அங்கீகாரம் வழங்கியதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகுதான். குறித்த எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் பற்றி அவங்க கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றது. அது மாதிரி நீங்க இருங்க. நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள கல்லை எடுத்து எழியாதீங்க. நீங்க எங்களோட நாங்க உங்களை கண்டு நாங்க வருத்தப்பட்டு தான் நான் சொல்றேன். நீங்க நாளைக்கு ஒருத்தர் கல்ல விட்டு எரிஞ்சா, இருட்டுல இருந்து மாடியில இருந்து எரிஞ்சா என்ன கரெக்டா வரும்? அதற்காக சொல்றமே தவிர மற்றபடி எந்த விவாதம் வேற இடத்துல ஓநாய்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் தம்பி, ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றி துவேஷமாக பேசுவதற்கு சில ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டதை தவிர கட்டுப்பட்டவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த டிபேட் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா மாத்தலாம் நினைக்கிறேன். அதனால அந்த டாபிக்ல போக வேண்டாம்னு சொல்றேன். நிறைய விஷயங்கள் நம்ம அரசியல் ரீதியாகவும் பேச வேண்டியது இருக்கு. நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிற கோஷத்தை பாரதிய ஜனதா இதற்கு முன்பு வைத்திருந்தாலும், குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த சிறை தண்டனை, அதைத் தொடர்ந்து திமுக தரப்பிற்கு அவர்களுக்கு கிடைத்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் முன்வைத்து இதுதான் தருணம் அப்படிங்கிறனால அந்த கோஷத்தை ஓங்கி ஒழிக்கிறீர்களா, இல்ல கட்சி ரீதியாகவே உங்களை பலப்படுத்த நீங்க தயாராயிட்டீங்களா? இல்லை, கட்சி ரீதியாக பலப்படுத்த தயார் இல்லை. ஏற்கனவே ஆகிட்டு இருக்கோம். அதாவது 600 மண்டல்கள், 28,000 கிளைகள், 55,000 போலிங் பூத்தில் எங்களுக்கு அமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கிறோம் முதல்ல. இரண்டாவது, ஹரியானாவில் 4.47 ஆச்சு, 9% 33% ஆச்சு, மகாராஷ்டிரிலும் 14-28 ஆச்சு. தனியாக நின்று வெற்றி பெறுகின்ற அளவிற்கு அங்கே எங்களுடைய கட்சியை வளர்த்திருக்கிறோம். இந்தியா முழுவதும் இதுவரை இருக்கின்ற மாநிலங்களில், ஆட்சி பிடிக்காத மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், மக்களுடைய ஆதரவு பேராதரவு இருக்கிறது, மோடியினுடைய செயல்பாட்டினால இருக்கிறது என்பதாலே அந்த ஏற்பட்ட முடிவு. ஒன்று, தமிழகத்தினுடைய சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாக வருகிறது. இது பாருங்க, ஒரு எதிர்கட்சியாக இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா படத்தை ரிமூவ் பண்றதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கு. வேற இவங்கள்ட்ட வேற ஊழல் குற்றச்சாட்டுகள் கண்டுபிடிக்க முடியல. காங்கிரஸ் 2-1 போட்டி நடந்துகிட்டு இருக்கிறது. வாசனுக்கும் இலங்கனுக்கும் சொத்துக்கள் மீது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவருடைய தேசிய அந்தஸ்து இழந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மாற்றுக் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்க முடியும். வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலையும் மத்திய அரசுடைய மிகச்சிறந்த செயல்பாடுகளாலும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கிறது, அதை நோக்கி போகிறது. மந்திரியை பற்றி அண்ணன் கேட்டாரு. 5 மந்திரியை வாங்கி தமிழகத்தை என்ன அளவுக்கு சீரழித்தார்கள் திராவிட கட்சி, அதிமுக திமுக நமக்கு தெரியும். ஒரே ஒரு மந்திரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும், தமிழகம் கேரளா உள்ள அத்தனை துறைகளையும் ஒரே மந்திரி கவனிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அத்தனை பெட்டிஷன் அவர் தான் வாங்கியிருக்காரு, அத்தனை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால மந்திரி எண்ணிக்கையை கூட்டியல்ல, ஒரே மந்திரியால எல்லாம் செய்ய முடியாது. என்னுடைய கேள்வி, எதிரிகளுடைய பலவீனம் அதிகரித்திருக்கிறதாலே எங்களுடைய பலம் அதிகரிச்சிருச்சுன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதா? இது நெகட்டிவ். நாங்க பாசிட்டிவா சொல்லுகிறோம். நாங்கள் பலம் பெற்று கொண்டு வருகிறோம், நாங்கள் பலமாகி வருகிறோம், எதிரிகள் பலம் இழந்து வருகிறார்கள். அது எப்படிங்கிறத திரு கௌரிசங்கர் கேட்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு உங்க பதில் கேட்கிறேன். தமிழக அரசியல் களத்தில் எதிரிகள் பலம் இழந்து வருகிறார்கள், நாங்கள் பலம் பெற்று வருகிறோம், அதனால் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு SR சேகர் சொல்றார். உங்களுடைய கருத்து என்ன? அதீத கற்பனைங்க. இந்த விரல் இருக்குன்னா இந்த விரல் எந்த அளவுக்கு வீங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வீங்க முடியும். பாரதிய ஜனதா தமிழகத்திலே 3% ஓட்டு வங்கி தான் அவங்ககிட்ட இருக்கு.
இது அதாவது விஜயகாந்த் சொல்றாரு நான் தான் முதல்வர் 2016ங்கிறார், வைகோ சொல்றாரு நான் தான் முதல்வருங்கிறார், ராம்தாஸ் சொல்றாரு என் மகன் அன்புமணி தான் முதல்வருங்கிறார். அந்த லிஸ்ட்ல நீங்க தயவு செய்து சேர்ந்துடாதீங்க. இது வந்து மகாராஷ்டிரா இல்லை, இது வந்து பீகார், இது இப்ப எலெக்ஷன் நடந்தது பாருங்க ஹரியானா இல்லை. இங்க வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். எங்கே இருந்தாலும் அவர் விடுகின்ற மூச்சு காற்றிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கட்சி. 44% ஓட்டு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவ்வளவு எளிதா வந்து இவங்க நினைக்கிறபடி என்னமோ ஏதோ கருணாநிதி போட்ட பொய் வழக்கு இந்த நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அம்மாவினுடைய மூச்சு காற்றிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளரும், திரும்பவும் ஆட்சியை பிடிக்கும். இவங்கெல்லாம் அது பண்ண வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்போ அவங்க நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்தார்களோ அப்போ தான் அவங்க கட்சியெல்லாம் அங்கீகாரம் பெற்றது, சின்னம் அங்கீகாரம் பெற்றது. அது மாதிரி பாரதிய ஜனதாவும் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. நாம நிற்பேன் நீ நிற்பேன்னா கடைசியில் அவங்களுக்கும் கஷ்டப்படுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கும் வரை பாரதிய ஜனதாவுக்கு எதிர்காலம் இல்லை என்றார் கௌரிசங்கர். உங்களுக்கு எதிர்காலம் இருக்கா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கும் வரை தான், இப்ப இல்ல. அதாவது இந்த வழக்குல வந்து எல்லா டிவியிலையும் போட்டு 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 ஒரே விஷயத்தை மக்கள் மீது ஒரு அபிமானம் பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த அபிமானம் சுருங்கி போய் கருகி போய்விட்டது. ஒரே ஊழல், பயங்கரமான ஊழல். பாலில் வந்து குடிக்கிற குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் குடிக்கக்கூடிய பாலில் ஊழல். ஆவில்ல 100 டேங்கர் 2000 லிட்டர் 2 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு. 2011-14 இவங்க மந்திரி சம்பந்தப்பட்ட எதற்கு சொல்கிறேன் மின்சார வாரியத்துல இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது, ஒடுங்கி கிடக்கிறது, முடமாகி கிடக்கிற மின்சார வாரியத்தில் வாங்குற சாமான்களில் ஊழல். மின்சாரத்தை வந்து தடையில்லாமல் செய்ய வேண்டிய இடத்துல அதை தடைப்படுத்துவதற்கான ஊழல். எல்லா துறைகளிலும் ஊழல், எல்லா இடங்களிலும் லஞ்சம். எக்கச்சக்கமான அதிகாரிகள் பிடிக்கிறார்கள். சாதாரண மனிதன் வாழவே முடியவில்லை, அந்த அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மந்திரிகள் மன்னர்களாகி விட்டார்கள். அந்தந்த தொகுதியில வந்து டிரான்ஸ்பர், ப்ரொமோஷனு, அப்பாயின்மெண்ட், எல்லா விஷயங்களுக்கும் எக்கச்சக்கமான லஞ்சம் வாங்குகிறார்கள். இந்த அரசு கடுமையாக ஊழல். எங்க வீடுல ஊழல் மலிந்து கிடக்கிறது. ஊழல் மலிந்து செயல்படாத அரசு. மன்மோகன் சிங் தேவலாம் ஆகி போச்சு பன்னீர்செல்வத்துக்கு. ஆனா அதை விட அதிகமான விசுவாசம். அதனுடைய காரணத்தினால ஆபீஸ் விட்டு வெளியே வரல, எந்த அதிகாரியோட கன்சல்ட் இல்லை, எந்த விஷயம் நடக்கல. ஏதாவது செய்தால் தானே குற்றச்சாட்டு நடக்கும், செய்யாமலே விட்டுறது. அவர்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு போலீஸ் அதிகாரிகள், அவர்கள் தோட்டத்தில் போய் என்னுடைய ரிப்போர்ட்டிங் எதற்கு வம்பு என்று சொல்லி பதவியோடு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கஷ்டப்படுகிற, வருத்தப்படுகிற, டென்ஷனா இருக்கிற ஒரு நபர் வந்து பன்னீர்செல்வம். பாவம், அந்த பதவியை வைத்து ஒன்றும் செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இல்ல, ஊழல் சொல்றதெல்லாம் சரியான வந்து எடுத்துக்காட்டு இல்லாம பேசினா அதெல்லாம் வந்து முறையாகாது. அப்படின்னா அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லை எரியாதீர்கள். நம்மளும் வரிசையா சொல்ல முடியல, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த உத்தரவு கிடைக்கல. இன்னும் அம்மா டே கௌரிசங்கர் நீ அங்கே போய் இந்த ஊழல்லாம் சொல்லணும் எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லல. நீங்க பாட்டு அடுக்கிட்டு போறீங்க. பட் அதெல்லாம் நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஊழல் யாரு செஞ்சா, என்ன செஞ்சாங்க, எங்கே நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க உடனடியாக அதுக்கு உள்ள பரிகாரத்தை அம்மா அவர்கள் தேடுவார்கள். எங்க இருந்தாலும் அதுக்குள்ள இது கிடைக்கும். அதெல்லாம் அப்படிலாம் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லாது. பாலை வந்து கலப்படம் பண்ணின வைத்தியலிங்கத்தை கண்டுபிடிச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 15 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருந்த ஊழலை கண்டுபிடித்தது அண்ணா திராவிட, பிடிச்சி சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் வரை எந்த இது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. அந்த இடத்துலதான் எச் ராஜா மற்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அவசர கால நிலையை நினைவுபடுத்துகிறது தமிழக அரசு நடவடிக்கை, அப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு. அந்த RSS பேரணி, முன்னாடி பேசின RSS பேரணிக்கு அரசு தடை விதித்தது தொடங்கி பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கிரானைட், கனிமணல் கொள்ளை தொடர்பாக, பால் விலை என பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அவசர நிலை அப்படின்னு சொல்றாரு. அவசர நிலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. பால் விலையை ஏற்றுனது சொல்றாங்களே, பால் விலை வந்து கொள்முதல் ரேட்ல 5 ரூபா கொடுத்துருக்கோம், அதிகமாக கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு, பால் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு 5 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கொடுக்குறோம்னா இது கொடுக்கவா வேண்டாமா? என்ன உங்க கட்சியினுடைய கொள்கை
சொல்லணும்ல, அதை யாருமே பேசுறதில்ல. 5 ரூபா கொடுத்துட்டு பால் அவன் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு வரான், சென்டரில் வருது, அந்த சென்டரில் இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு வருது, யூனிட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் அதை பேக்கெட் பண்ணுறது, பேக்கெட் பண்ணினதை திரும்ப கொண்டுட்டு போய் ரீட்டைல் செக்டாருக்கு கொடுக்கறது, அங்கே விற்பனை பண்ணுறது, இதுல இருந்து எல்லாம் வருது. 10 ரூபாய் வசதி இருக்கு. 15 வருஷமா வசந்தவே இல்லைங்க. பால் விலையை நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்தது. வசதி தான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். இல்லைன்னா ஆவினை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா தனியார் பால் விற்க ஆரம்பிச்சிருவா. 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 1 லிட்டர் தண்ணி, பச்சை தண்ணி, குடிக்கிற தண்ணி ஒரு 20 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும் பொழுது பால் விலை உசத்த கூடாதா? அந்த விவசாயிகள் பயனடைய கூடாதா? அது பயனடைய கூடாதுன்னா சொல்லுங்க, குறைச்சிடலாம். விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்று தான் சொல்றோம். ஐயா சொன்னாரு வரிசையா இந்த பாக்கெட்டிங்ல சகல விஷயத்திலையும் இது எல்லாத்தையும் சொல்லுங்க. இதுக்கு என்ன செலவுன்னு சொல்லுங்க, வாங்கினது எவ்வளவு, கொள்முதல்னு சொல்லுங்க, வித்தது எவ்வளவுன்னு சொல்லுங்க, இடைப்பட்ட லாபத்துக்கு உங்களுடைய செலவினங்களை சொல்லுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுங்க. எக்கச்சக்க ஊழல் நடக்கிறது, எக்கச்சக்க நிர்வாகத்தன்மை, செயல்படாத தன்மை, ஊழல், லஞ்சம், லாவண்யம் இப்படி நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால எவ்வளவு ஏத்துனாலும் அதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து சேரல. ஒன்று. இரண்டாவது, 10 ரூபாய் ஏத்தினீங்க, 5 ரூபாய் விவசாயி கொடுத்தீங்க, 5 ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு கணக்கு சொல்லுங்க. 4 ரூபாய் தான் வந்து எருமை மாட்டுக்கு கொடுத்திருக்கிறது. ஆக 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுங்க. தண்ணி விலையை பத்தி சொன்னீங்கல்ல, தண்ணி விலை ஜாஸ்தியா இருக்கிறப்ப பால் விலை ஜாஸ்தியானோம்னா பயனாளிக்கு, கொள்முதலாளர்களுக்கு கொடுங்க. உங்களுடைய செலவினங்களை கொடுங்க, உங்களுடைய நிர்வாக திறமையை சரி பண்ணுங்க. மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயத்திலே நிர்வாக சீர்கேடு, லஞ்சம், லாவண்யம், ஊழல் காரணமாக கொள்முதல் செய்த விலையில ஏராளமாக நஷ்டம் ஏற்படுகிறது. பால் கொள்முதல் விவசாயிக்கு அதிகமாக கொடுத்து உங்கள் நிர்வாகத்தை சரி செய்து ஊழலை கட்டுப்படுத்த வெள்ளை அறிக்கை கொடுங்கள். லஞ்ச லாவண்யம் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நம்ம வந்து மத்திய சர்க்கார்ல நடந்துட்டு இருக்கிற பல பெரும் தவறுகள் இருக்கிறது. பண்ணுங்க, உத்தரவே வரல, எதுவும் சொல்ல வரல, நீங்க தான் அடிக்கிட்டு போறீங்க. அப்படிலாம் எந்த விதமான லஞ்சமோ இதுவோ நடைபெறவில்லை. எலக்ட்ரிசிட்டி போர்டில் வாங்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அப்படி அது உண்மையிலேயே இருந்திருந்தால் எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டரே இருக்க மாட்டாருங்க. அதுதான் புரட்சி தலைவி அம்மா, அதான் தமிழக அரசு. அப்படிலாம் எதுவும் நடக்கலை. நேர்மையான ஒரு அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மக்களுக்கு கொடுத்து வருகிறது. பால் விலையில எந்த விதமான இது விவசாயிகள் பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணம், நல்ல எண்ணத்துல தான் அது பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த விதமான. தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு பேட்டியில் கொடுத்திருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகள் உண்மை. அவையற்ற எல்லாம் தமிழக அரசு சீர் செய்து கொள்ள. அதுவே உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து நன்றி. மீண்டும் ஒரு புது பத்திரிகை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.